10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவுக்குமான திருப்புதலும் இந்த அலகுல இருக்கக்கூடிய சில முக்கிய 2 மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களையும் இந்த தொகுப்புல பார்க்கலாம். மொத்தம் 4 பயிற்சிகள் இதுல இருக்கு. முதல் பயிற்சி 8.1ல முதல்ல கொடுக்கப்பட்டுள்ளது கூட்டுச்சராசரி. கூட்டுச்சராசரியை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரவுகளை பயன்படுத்தி சராசரி கணக்கிடுவோம். ஒன்று தொகுக்கப்படாத தரவு, ஒன்று தொகுக்கப்பட்ட தரவு. தொகுக்கப்படாத தரவுல நேரடி முறைன்னு ஒரே ஒரு முறையில் தான் சராசரி கணக்கிடுவோம். சராசரியை எக்ஸ் பார்னு குறிப்பிடுவோம். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n xi by n. xi சம்மேஷன் xi என்பது கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளின் கூடுதல் பை n என்பது மொத்த தரவுகளின் எண்ணிக்கை. அடுத்து தொகுக்கப்பட்ட தரவை பொறுத்த வரைக்கும் 3 முறையில் சராசரி கணக்கிடலாம். ஒன்று நேரடி முறை, ஊக சராசரி முறை, படிவிலக்க முறை. நேரடி முறையில் சராசரிக்கான சூத்திரம் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n xi fi பை சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n fi. ஊக சராசரி முறையில் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n fi di பை சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n fi. இதில் ஏ என்பது ஊக சராசரி மதிப்பாகும். டிஐ எப்படி கணக்கிடுவோன்னா xi மைனஸ் ஏ. இதில் ஏ என்பது ஊக சராசரியின் மதிப்பு. அடுத்து படிவிலக்க முறையில் சராசரிக்கான சூத்திரம் எக்ஸ் பார் ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி பெருக்கல் சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n fi di பை சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n fi. டிஐ கணக்கிடுவதற்கான நிபந்தனை xi மைனஸ் ஏ டிவைடட் பை சி. xi மைனஸ் ஏ டிவைடட் பை சி. சி என்பது இங்கே படிவிலக்கமாக நம்ம எடுக்கப்பட்டுள்ள மதிப்பு. எந்த மதிப்பை எடுத்திருக்கிறோமோ அந்த மதிப்பால் வகுத்துட்டோம் அப்படின்னா டிஐ கணக்கிடுவோம். வகுத்த மதிப்பை கடைசியாக பெருக்கிக்கணும். அடுத்து பரவல்களின் பல்வேறு அளவைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அளவைகளில் சில முக்கிய மதிப்புகளை பயன்படுத்தி தான் இதில் இருக்கக்கூடிய கணக்குகளை நம்ம பார்ப்போம். பரவல்களின் முக்கிய அளவைகள்னு பார்க்குறப்ப வீச்சு, சராசரி விளக்கம், கால்மான விளக்கம், திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, மாறுபாட்டு கெழு. இதில் நாம் பார்க்கக்கூடிய கணக்குகள் என்னென்ன அப்படின்னா வீச்சு கணக்கிடுவது, சராசரி கணக்கிடுவது, அடுத்து திட்ட விளக்கம், விளக்க வர்க்க சராசரி, மாறுபாட்டு கெழு ஆகியவை கணக்கிடுவதை பற்றி பார்ப்போம். வீச்சு என்பதை ரேஞ்சுங்கிறத 6ன்னு குறிப்பிடுவோம். எல் மைனஸ் எஸ் மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு. கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களில் மிகப்பெரிய மதிப்புலேருந்து மிகச்சிறிய மதிப்பை கழிச்சிட்டோம் அப்படின்னா வீச்சு மதிப்பு ரேஞ்ச் என்னான்னு தெரிஞ்சிடும். அடுத்து வீச்சு குணகம் அல்லது கெழு கணக்கிடுவதற்கான சூத்திரமானது எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். திட்ட விளக்கம். அடுத்து திட்ட விளக்கம் கணக்கிடுவது, திட்ட விளக்கத்தை சிக்மா அப்படிங்கிற ஒரு குறியீட்டால் குறிப்பிடுவோம். விளக்க வர்க்க சராசரி அப்படிங்கிறது புதுமையாக எந்த ஒரு சூத்திரமும் கிடையாது. திட்ட விளக்கம் சிக்மா, விளக்க வர்க்க சராசரி என்பது திட்ட விளக்கத்தை வர்க்கப்படுத்திக்கும். அப்போ சிக்மா ஸ்கொயர் அப்படிங்கிறது விளக்க வர்க்க சராசரியை குறிப்பிடும். திட்ட விளக்கத்திற்கு உண்டான சூத்திரத்தில் ரூட்டு வரும். விளக்க வர்க்க சராசரி சிக்மா ஸ்கொயர் வர்க்கப்படுத்துகிறப்ப ரூட்டு கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். விளக்க வர்க்க சராசரி கணக்கிட சொல்லி கேட்டாங்கன்னா இதே சூத்திரம் தான், நமக்கு ரூட்டு வராது, சிக்மா ஸ்கொயர்னு குறிப்பிடுவோம். இதில் முதல்ல தொகுக்கப்படாத தரவுகள் பொறுத்த வரைக்கும் திட்ட விளக்கம் கணக்கிடுவதற்கு 4 நிலைகள் உண்டு, 4 முறைகள் உண்டு. ஒன்று முதல்ல நேரடி முறை. நேரடி முறையில் திட்ட விளக்கம் கணக்கிடுவதற்கான நிபந்தனை சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ்ஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என் ஹோல் ஸ்கொயர். அடுத்து கூட்டுச்சராசரி முறை. கூட்டுச்சராசரி முறை சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை என். இதில் டிஐ என்பது கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா xi மைனஸ் எக்ஸ் பார் அல்லது xi மைனஸ் ஏ. ஏ என்பது ஊக சராசரி மதிப்பு. இதில் சம்மேஷன் டிஐயோட மதிப்பு 0 இருக்கலாம். அப்படி 0 இருக்கிறனால அந்த மதிப்பை எழுதுறல. அடுத்து ஊக சராசரி முறை. ஊக சராசரி முறையை பொறுத்த வரைக்கும் சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டில் எழுதிப்போம். படிவிலக்க முறை. படிவிலக்க மதிப்பாக சியை குறிப்பிடுவோம். அப்போ அதற்குண்டான திட்டவிலக்க சூத்திரமானது சிக்மா ஈக்குவல் டு சி பெருக்கல் ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர். அடுத்ததாக தொகுக்கப்பட்ட தரவுகளை பொறுத்த வரைக்கும் 3 முறைகளில் திட்ட விளக்கம் கணக்கிடலாம். முதல் முறையானது சராசரி முறை. சராசரி முறையானது சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை கேபிட்டல் என். சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை கேபிட்டல் என். என் என்பது சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n எஃப்ஐ. சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to n எஃப்ஐ. கேபிட்டல் என் என்பது
நிகழ்வெண் மதிப்புகளின் கூடுதலாகும். ஊக சராசரி முறையில் திட்ட விளக்கத்திற்கான சூத்திரம் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர். இதில் கேபிட்டல் என் என்பது நிகழ்வெண்களின் கூடுதல், டிஐ கணக்கிடுவதற்கான முறை எக்ஸ்ஐ மைனஸ் ஏ என்பது ஊக சராசரி மதிப்பு. படிவிலக்க முறை அப்படின்னாவே சீதா படிவிலக்க மதிப்பு, அந்த படிவிலக்க மதிப்பால் கடைசியாக திட்ட விளக்கத்தை பெருக்கிக்குவோம். அப்போ சி பெருக்கல் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை கேபிட்டல் என் மைனஸ் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ பை கேபிட்டல் என் ஹோல் ஸ்கொயர். டிஐ கணக்கிடுவதற்கான நிபந்தனை எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை சி. இதில் அடுத்த ஒரு முக்கியமான சூத்திரம்னு பார்க்குறப்ப முதல் எல் எண்களின் திட்ட விளக்கம் கணக்கிட சொல்லி கணக்குகள் இதில் உண்டு இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும். அப்படி முதல் எல் எண்களின் திட்ட விளக்கம் கணக்கிடுவதற்கான சூத்திரமானது ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1/2. இதே விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுலேயே விளக்க வர்க்க சராசரி கணக்கிட சொல்லி கேட்டிருக்காங்கன்னா விளக்க வர்க்க சராசரியை சிக்மா ஸ்கொயர்னு குறிப்பிடுவோம். அப்போ ரூட்டு வராது, என் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12 என்பது விளக்க வர்க்க சராசரிக்கான சூத்திரமாகும். அடுத்த பயிற்சி 8.2 பொறுத்தவரை மாறுபாட்டு கெழு தான். நமக்கு அங்கே மாறுபாட்டு கெழுவை பயன்படுத்தின கணக்குகள் தான் இருக்கும். சிவின்னு குறிப்பிடுவோம். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. இதில் கணக்குகள் எப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது குறைந்த நிலைப்புத்தன்மை உடையது எது, அதிக நிலைப்புத்தன்மை உடையது எதுன்னு சொல்லிட்டு ஒப்பிட சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தரவுகள் கொடுக்கப்பட்டு மாறுபாட்டு கெழு எந்த ஒரு தரவுக்கு குறைவாக இருக்கோ அது அதிக நிலைப்புத்தன்மை உடையதாகவும், அதிகமான மாறுபாட்டு கெழு உடைய மதிப்பானது குறைந்த நிலைப்புத்தன்மை உடையதாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒப்பீடு செய்து போடுற மாதிரியான கணக்குகள் இந்த பயிற்சியில் உண்டு. அடுத்து 8.3 பயிற்சியில் நிகழ்தகவுகள் பார்க்குறோம். நிகழ்தகவுக்கு உண்டான சூத்திரம் பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். இதில் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய என் ஆஃப் இ என்பது அந்த தகவல், அந்த நிகழ்ச்சி, இ என்ற நிகழ்ச்சி நிகழ்வதற்கு சாதகமாக உள்ள வாய்ப்புகள், இ என்ற நிகழ்ச்சி நிகழ்வதற்கு சாதகமான வாய்ப்புகள். என் ஆஃப் எஸ் என்பது அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மொத்த வாய்ப்புகளின் எண்ணிக்கை, மொத்த வாய்ப்புகளின் எண்ணிக்கை. இந்த நிகழ்தகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய பண்புகள்னு பார்க்குறப்ப பி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் எஸ் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1. அதாவது இது என்னன்னு குறிப்பிடலாம்னா உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவாக எடுத்துக்கலாம். உறுதியாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு அப்படின்னா மதிப்பு 1. அடுத்து பி ஆஃப் பை ஈக்குவல் டு என் ஆஃப் பை பை என் ஆஃப் எஸ், என் ஆஃப் பை பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் பை என்பது பையனாவே வெற்றுகணம் தான். வெற்றுகணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கைனா 0 பை என் ஆஃப் எஸ். அப்போ 0 பை என் ஆஃப் எஸ்ங்கிறப்ப மதிப்பு 0. இந்த பி ஆஃப் பை என்பது நடக்க இயலா ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு, நடக்க இயலா நிகழ்ச்சியின் நிகழ்தகவுங்கிறப்ப மதிப்பு 0. உறுதியாக நடக்க இயலும் நிகழ்ச்சியின் நிகழ்தகவுங்கிறப்ப மதிப்பு 1. அடுத்த நிபந்தனைன்னு பார்க்குறப்ப பி ஆஃப் பை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் பி, பி ஆஃப் இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் எஸ். பி ஆஃப் பைக்கு 0ன்னு மதிப்பு கணக்கிட்டு இருக்கிறோம். பி ஆஃப் எஸ் என்பது 1. அதாவது ஒரு நிகழ்தகவின் மதிப்பானது எப்பொழுதுமே 0 அல்லது 1 இருக்கலாம், அல்லது அதற்கு இடைப்பட்ட மதிப்பாக தான் இருக்குமே தவிர 0ஐ விட குறைவாக எதிர்குறியிலையும் அல்லது 1ஐ விட அதிகமாகவோ இருக்காது நிகழ்தகவின் மதிப்பு. இயின் நிரப்பு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சியின் நிரப்பு நிகழ்ச்சி அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் பார் போட்டு குறிப்பிடுவோம். அதாவது அந்த நிகழ்ச்சியில் இல்லாத ஒன்றை தான் அதனுடைய நிரப்பு நிகழ்ச்சியாக இருக்கும். ஒரு நிகழ்ச்சியில் இல்லாத மற்ற மதிப்புகள் தான் நிரப்பு நிகழ்ச்சியில் இருக்கும், அதை இ பார்னு குறிப்பிடுவோம். பி ஆஃப் இ பிளஸ் பி ஆஃப் இ பார் இரண்டின் கூடுதலும் எப்பொழுதுமே எதற்கு சமம்னா 1க்கு சமம். இதை பயன்படுத்திய கணக்குகளும் இந்த பயிற்சியில் படிப்போம். அடுத்து 8.4 பயிற்சி நிகழ்ச்சிகளின் செயல்பாடுகள். இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நாம் பயன்படுத்தக்கூடிய தேற்றமானது நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். இதில் 2 நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதும் 3 நிகழ்வுகள் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அதனுடைய கூட்டல் தேற்றமும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா 2 நிகழ்வுகள் இருந்ததுன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. 3 நிகழ்வுகள் இருந்ததுன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் பி ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு சி.
இறுதியாக ப்ளஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி என்பது 3 நிகழ்வுகள் இருந்ததுன்னா அதற்கான கூட்டல் தேற்றமாகும். இதை பயன்படுத்திய கணக்குகள் இந்த பயிற்சியில் படிப்போம். இது 5 மதிப்பெண் வினாக்கள்ல முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து 2 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் இயர்லையும் பிடிஏ மாடல் கொஸ்டின்லையும் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள்னு பார்க்குறப்ப பயிற்சி 8.1 பொறுத்தவரை 1ல் 1வது சப்டிவிஷன் 2 மற்றும் 7, 8.2வது பயிற்சியில் 2வது கேள்வி, 8.3ல் 2, 8.4ல் 1, 3. எடுத்துக்காட்டை பொறுத்த வரைக்கும் 8.2, 3, 15, 23, 32 ஆகிய கணக்குகள். 5 மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்பட்டுள்ள பயிற்சி 8.1ல் இருக்கக்கூடிய கணக்குன்னு பார்க்குறப்ப 13, 8.2ல் 5, 8.3ல் 3, 7, 8, 9, 4வது பயிற்சியில் 6, 12. எடுத்துக்காட்டை பொறுத்தவரை 8.6, 12, 16, 19, 20, 28, 30, 31 ஆகிய கணக்குகள். இந்த கணக்குகள் தவிர இது மாதிரியான கணக்குகளில் இருக்கக்கூடிய மற்ற கணக்குகளையும் தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம எழுதிக்கலாம். நன்றி.